ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் ப்ரான் கறி. இதுக்கு ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், இது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக. இது ப்ரானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதில் இந்த எடுத்து வச்சுருக்கிற சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். அதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ திருப்பியும் கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளிச்சிக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டும் கொஞ்சம் சாப் பண்ணி 1 ஸ்பூன் எடுத்து தாளிச்சிக்கிறேன். அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் வாஷ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன்.
ப்ரான் நல்லா வதங்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறோம். இப்போது இதை வெந்துக்கிட்டு இருக்க ப்ரானில் நான் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுறோம். அது நல்லா கொதித்து கொஞ்சம் கிரேவியாட்டம் வரும். அப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதில் கார்னிஷ் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி வச்சு. ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைலில் ப்ரான் கறி ரெடி பண்ணிக்கலாம்.